வெயிட் பண்ணு, போயிட்டு தானே இருக்காரு. ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? எனக்கு மனசு வேற பட்டு பட்டுன்னு அடிச்சுக்குது. அங்க கார்த்திக் என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு. அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது, அதான் கூட விஜய் இருக்காருல்ல. என்னமோ தெரியல, மனசுல ரொம்ப பதட்டமா இருக்கு. கார்த்திக்கு ஒன்றும் ஆயிருக்காதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது. நம்ம போய் பார்க்க தானே போறோம். நீ வேணா பாரு, கார்த்திக் நல்லா தெம்பா இருப்பாரு. நீ சொல்ற மாதிரி நடந்தா நல்லா இருக்கும். கடவுளே, கார்த்திக் ஒன்றும் ஆக கூடாதுப்பா. அண்ணா, என்னண்ணா ஆச்சு? நல்லா தானே ஓடிட்டு இருந்தீங்க, திடீர்னு என்ன ஆட்டோவை ஸ்டாப் பண்ணீங்க? ஆட்டோ இதுக்கு மேல போகாதுமா, 2 பேரும் இறங்கிக்கோங்க. அண்ணா, மனசாட்சி இருக்கா? பாதியிலே பொம்பளை பிள்ளைங்களை இறங்கி போக சொல்றீங்க. அண்ணா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லண்ணா, 1000 ரூபாய் கூட கொடுக்குறேன்னு தானே வந்தீங்க. இப்ப பாதியிலே நிறுத்தி இறங்கி போனா எங்கண்ணா போறது? ப்ளீஸ்ண்ணா, இன்னும் 2 கிலோமீட்டர் தானே, கொண்டே விட்டுருங்கண்ணா. இல்லம்மா, இதுக்கப்புறம் என்னால ஆட்டோ ஓட்ட முடியாது. அங்க பாருங்க, ஊரே ஒரே கலவரமா இருக்கு. நான் இதுல எப்படி ஆட்டோவை கொண்டு போய் விடுறது? நான் போனேன்னு வைங்களேன், கண்டிப்பா ஆட்டோ கண்ணாடியை உடைச்சிருப்பானுங்க. இதுக்கு மேல எல்லாம் என்னால ஓட முடியாது. நீங்க காசை கூட கொடுக்க வேணாம், ஆட்டோல இருந்து இறங்குங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, 2000 ரூபாய் கூட தரேண்ணா. அந்த பார்க்ல மட்டும் கொண்டே விட்டுருங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. நீங்க எவ்வளவு தந்தாலும் இதுக்கப்புறம் ஆட்டோ ஓடாது. ஒழுங்கு மரியாதை இறங்குங்க கீழே. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, கொஞ்சம் கருணை காட்டுங்களேண்ணா. அப்படியா? சரிம்மா, கருணை காட்டுறேன். திரும்பி உங்களை எங்க இருந்து ஏத்துனோ அங்கே கொண்டு போய் சேஃப்டியா விட்டுறேன். என்ன, சரிதானே? எப்படியும் அங்க இருந்து இங்க 2 கிலோமீட்டர் வந்துட்டேன். திரும்பி காசு போனாலும் பரவாயில்ல, என் பெட்ரோல் வீணா போனாலும் பரவாயில்லன்னு உங்களுக்கு கொண்டு எங்க இருந்து ஏத்துனோ அங்கேயே கொண்டு போய் விட்டுறேன். அங்க இருந்து நீங்க நடந்து வருவீங்களோ இல்ல ஓடி வருவீங்களோ இல்ல வேற யாராவது ஆட்டோவை பிடிச்சி வருவீங்களோ இல்ல பறந்து வருவீங்களோ, எப்படியோ வந்துக்கோங்க. சரிதானே? விட்டுறவா அப்படி? இல்ல இல்ல, வேணாண்ணா, நாங்க இங்கே இறங்கிக்கிறோம். என்னடி பண்றது? ஒன்னும் பண்ண வேணாம், நம்ம வீட்டுக்கே போயிடலாம். அண்ணா, நீங்க வண்டியை திருப்புங்க. உங்களுக்கு லாஸ்ட்லாம் ஒன்றும் ஆகாது. நான் அதுக்கான பணத்தை நான் கொடுத்துறேன், நீங்க வண்டியை திருப்புங்க. ஏ மதி, என்ன பேசிட்டு இருக்க? அங்க கார்த்திக் உயிர்ல போராடிட்டு இருக்கா. நான் போய் அவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடா வண்டியை திருப்ப சொல்ற? வேற என்ன பண்ண சொல்ற? இதுக்கப்புறம் ஆட்டோ போகாது, நம்ம எப்படி போறது? இங்க இருந்து 2 கிலோமீட்டர் நடந்து போவியா? கார்த்திக்கு ஒண்ணுனா நான் என்ன வேணா செய்வேன். 2 கிலோமீட்டர் தானே, நான் நடந்தே போய்க்கிறேன். நீ ஒண்ணு என் கூட வர வேணாம். நீ அப்படியே ஆட்டோ பிடிச்சு திருப்பிட்டு வீட்டுக்கு போ. அம்மா எங்கன்னு கேட்டாங்கன்னா ஏதாவது சொல்லி சமாளிச்சிடு. நான் வரேன். ஏய் அருணி, என்ன இந்த பிள்ளை சொல்ல பேச்சு கேட்காம போயிடுச்சு? ஏற்கனவே இங்க கலவரம் வேற நடக்குதுன்னு சொல்றாங்க, தனியா வேற போறா. யாராச்சும் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா உங்க அம்மாக்கு யாரு பதில் சொல்றது? இவளால சரி போய் தொலைறேன். நான் என்ன பண்ணி தொலைக்கிறது? ஏய் இந்தம்மா, ஏய் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கா, அதுக்காச்சும் காசு கொடுத்துட்டு போமா. ஐயோ, என்ன இந்த பொண்ணுங்க 2 பேரும் நம்மள இப்படி ஏமாத்திருச்சுங்க. ச்சே, காசுக்கு ஆசைப்பட்டு இவ்வளவு தூரம் வந்த பெட்ரோல் தான் வீணா போச்சு. அந்த குமார் அண்ணன் அப்பயே சொன்னாரு, இவளுங்களை நம்பி போவாதரா, கூட்டத்துல மாட்டிக்குவேன்னு. அவர் சொன்ன மாதிரி அப்படியே நடந்துருச்சு. இப்ப மட்டும் நான் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போனேன், எல்லாரும் என்னை வச்சு செய்ய போறானுங்க. அருணி, அருணி, ஏய் நான் நில்ல பிள்ள. ஏய், நிக்க சொன்னா நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. இப்ப எதுக்கு நீ என் கூட வர? நீ வீட்டுக்கு போறேன்னு சொன்ன, அப்படியே போக வேண்டியதானே. எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம என் பின்னாடி வர? கோவம் மட்டும் நல்ல மூக்குக்கு நீளுமே. அதுக்காக உன்னை தனியா விட்டுட்டு போக சொல்றியா? நீ பாட்டுக்கு எனக்கு என்ன, நீ இஷ்டத்துக்கு நடந்து வர. நான் எப்படியே போறேன், உனக்கு என்ன? உனக்கு என்ன கார்த்திக் மேல அக்கறை இல்லல? எனக்கு தானே நிறைய இருக்கு. நான் பாத்துக்கிறேன் கார்த்திக, நீ ஒண்ணு என் கூட வர வேணாம். ஏன் கார்த்திக் மேல உனக்கு மட்டும் தான் அக்கறை இருக்குமா, எனக்கு இருக்காதா? விஜய் இப்ப இந்த நிலைமையில இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே கார்த்திக் தான். அதனால அவரை அப்படியே விட்டுட்டு போக சொல்றியா? விஜய் எந்த அளவுக்கு எனக்கு முக்கியமோ அதே அளவுக்கு கார்த்திக்கும் எனக்கு முக்கியம், சரியா? சும்மா நடிக்காத. வீட்டுக்கு போறேன்னு சொன்னப்போ புரிஞ்சுக்காம பேசாத அருணி. இங்க பாரு எவ்வளவு கூட்டமா இருக்காங்கன்னு. அந்த கூட்டத்துல தனியா நடந்து போறேன்னு சொல்ற. எவனாவது ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுவ? உங்க அம்மாக்கு யார் பதில் சொல்றது? போகணும்னா 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போலாம். இல்லனா உனக்கு கார்த்திகை பார்த்தே ஆகணும்னா வா, நான் கூட வர. 2 பேரும் சேர்ந்தே போவோம். சரி வா போலாம். பிடிவாதக்காரி, வா போவோம். அங்க போற பொண்ணு மதி மாதிரி இருக்கு. மதியேதான். அவளுக்கு இந்த நேரத்துல இங்க என்ன வேலை? கூட இருக்கிறது அந்த அரலூசு அருணி தானே. இவளுங்க 2 பேரும் இந்த மத்தியான நேரத்துல எங்க போயிட்டு இருக்காளுங்க? பின்னாடியே போய் பாப்போம். வெல்கம் சார். என்ன பார்க்கிறதுக்காக வந்திருக்கீங்க? நம்ம கடையில எல்லா அழகான ஃப்ளார்ஸும் கிடைக்கும். உங்க கடையில வேணா அழகான ஃபிளாஸ் கிடைக்கலாம்.
ஆனா என்னோட ஆளு இந்த ஃபிளாரோட அழகா இருப்பா. அவளை விட அழகா ஏதாவது ஃபிளார் கிடைக்குமா? ஓ, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவ்வளவு அழகா இருப்பாங்களா? அழகா? ஐயோ, அவ தேவதைங்க. ஆ, உங்கள மாதிரி ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. நானும் இது வரைக்கும் நிறைய லவர்ஸ் இங்க கடைக்கு வந்திருக்காங்க. நிறைய பாய்ஸ் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்காக பூ வாங்கிட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. ஆனா உங்கள மாதிரி ரசிக்கிற பாய் ஃப்ரெண்ட நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேங்க. ஆமா, இந்த உலகத்துல யார் வேணா இருக்கலாம், எவ்வளவு அழகானவங்க வேணா இருக்கலாம். ஆனா எனக்கு என் அருணி தான் தேவதை. சரி, ஓகே ஓகே. உங்க தேவதைக்கு ஏத்த மாதிரி என்ன கலர் பூ வேணும்? டே மடையா, பொக்கே வாங்க சொன்னதோ அருணிக்கு இல்ல, என் மதிக்கு. மதிக்கு தானே இன்னைக்கு நான் ப்ரொபோஸ் பண்ண போறேன். நீ தேவையில்லாம அருணிக்கு பொக்கே வாங்குறத பத்தி யோசிச்சுட்டு இருக்க மடசாம்பிராணி. அட ஆமா, பூவை பார்த்தது எமோஷனல் ஆயிட்டேன். ஆக்சுவலி என்னோட தேவதைக்கு வாங்கல, என் ஃப்ரெண்டோட தேவதைக்காக பூ வாங்க வந்திருக்கேன். இன்னைக்கு அவன் அவனோட ஆளை ப்ரொபோஸ் பண்ண போறான். ஓ அப்படியா, சூப்பர் சார். ஆக்சுவலி நம்ம கடையில பூ வாங்குறவங்க எல்லாரும் அவங்களோட ஆள் எல்லாம் ப்ரொபோஸ் பண்ணும்போது அது ஃப்ளாப்பாவே ஆனது இல்ல. கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நீங்க வேணா நம்ம கடை பூவை வாங்கிட்டு போய் கொடுங்க. எந்த பொண்ணா இருந்தாலும் அந்த பூவை பார்த்தோன்னா ஃபிளாட் ஆயிடுவா. ஐ லைக் யுவர் மார்க்கெட்டிங் ஸ்கில். சரி ஓகே, பேசுனதெல்லாம் போதும். ஒரு அழகான பொக்கே, லைக் பார்த்ததும் அந்த பொண்ணு விழுந்து போற மாதிரி ஒரு பொக்கே எடுத்துட்டு வந்து தரீங்களா? 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க சார், எடுத்துட்டு வந்து தரேன். ஓகே. ஏய், பாத்தியாடி அவனை? செம கியூட்டா இருக்கான். என்னம்மா அவனோட ஆளை வர்ணிக்கிறான். ச்சே, இவன மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் எனக்கு இல்லையேன்னு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ஹாய் மிஸ்டர் ஹேண்ட்சம், ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. ஓகே ஓகே, நீலாம் அண்ணன் தம்பியோட பொறுக்கல ஒரு பையனை பார்த்தோன்னு நிலிச்சிட்டு வர. எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமா, போறியா? ஏதோ அழகா இருக்கானே, கொஞ்ச நேரம் பேசி இன்ஸ்டா ஐடி வாங்கி ப்ரொபோஸ் பண்ணி பேசி பில்டப் பண்ணலான்னு பார்த்தா ஓவரா பண்றான். கண்டிப்பா அந்த பொண்ணு உனக்கு எஸ்ஐ சொல்ல மாட்டாடா, நோ தான் சொல்வா. நான் சாப்பிட விடுறேன். ரோட்ல போற எல்லா பொண்ணும் என்னைய பாக்குது. ஆனா இந்த அருணி மட்டும் என்ன ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேங்கிறாளே. இருந்தாலும் அவ இப்படி சீன் போடுறத எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தாங்க சார், இந்த ஃப்ளவர் பொக்கேவை கொண்டே கொடுங்க. கண்டிப்பா உங்க ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. வாவ், அழகா தான் இருக்கு. ஆனா என்ன, உங்க தேவதை அளவுக்கு அழகா இல்ல அதானே? பாரா, கரெக்டா புடிச்சிட்டீங்க. அதேதான். மதிக்கு விஜய் பூ கொடுக்கும்போது நம்மளும் கண்டிப்பா அருணிக்கு கொடுத்து ஆகணுமே. அவளும் ஃபீல் பண்ணுவாள. சரி, அவளுக்கும் ஒண்ணு வாங்கிட்டு போலாம். என் அழகு தேவதைக்கு அழகான ஒரு பொக்கே வாங்கணும். மேடம், சொல்லுங்க சார். இந்த பூ என் ஃப்ரெண்டோட தேவதைக்கு நல்லா இருக்கும். அப்படியே என் தேவதைக்கும் ஒண்ணு கொடுக்கற மாதிரி ஒரு அழகான பொக்கே எடுத்துட்டு வரீங்களா ப்ளீஸ்? அவ்வளவுதானே, இப்பயே போய் எடுத்துட்டு வரேன் சார். இன்னைக்கு இந்த பூவை கொடுக்கும்போது கண்டிப்பா அவ ஃபேஸ்ல லைட்டா ஒரு ஸ்மைல் வரும். அத மறைக்கிற மாதிரி பில்டப் பண்ணுவா. பட் இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். மனசுல அவ்வளோ ஆசைய வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றாளா பாரு, கல் நெஞ்சக்காரி. சீன போடுறா, வேற என்ன. எவ்வளோ நாளைக்கு தான் இந்த அருணி பொண்ணும் மனசுல காதல வச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லாம இருப்பான்னு பாக்கலாம். இந்தாங்க சார். வாவ், இந்த பொக்கே ரொம்ப அழகா இருக்கு. அருணி அளவுக்கு இல்லனாலும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அடையவா, அந்த அருணியை விட்டு வைக்க மாட்டான் போல. வந்ததுல இருந்து அருணி அருணி அவ புராணத்தையே பாடிக்கிட்டு இருக்கான், லூசு பைய. ரெண்டுத்துக்கும் சேர்த்து எவ்வளவு ஆச்சு? ஜஸ்ட் 500 சார். என்ன, இதுக்கு போய் 500ஆ? சார், இந்த உலகத்திலே ரொம்ப 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 அழகா இருக்கக்கூடிய ஒரு தேவதைக்காக பூ வாங்கிட்டு போறீங்க. அப்ப காசெல்லாம் பார்க்கலாமா சொல்லுங்க? ஒரு பழமொழி இருக்கு, தவளை தன் வாயாலே கெடுன்னு. அந்த கதையா இருக்கு. வேணும்னே இந்த பொண்ணு 150 ரூபா விற்க வேண்டிய பூவை என் தலையில 250 ரூபான்னு சொல்லி விக்குது. 500 தானமா? ஆமா சார், ஆமா, ஜஸ்ட் 500 தான். உங்க தேவதைக்கு முன்னாடி 500ல ஒரு காசே இல்ல தானே? போதுமா, போதும், ஜிபே பண்ணிடுறோமா? அப்படியே ஆகட்டும். நக்கலு இருக்கட்டும் இருக்கட்டும்.